நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, எதிர்பார்த்த மாதிரியே வந்து நம்ம ரத்தினம் வந்து உயிர் பழச்சு வந்துட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும். வந்து மணி அடின்னு அடித்து வீட்டை விட்டு விரட்டி விட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரத்தினத்தை தான் காட்டுறாங்க. அவரோட உடம்புல வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம பாரதி வந்து பார்த்துட்டு போனாங்கல்ல, அதுக்கடுத்து அவங்க உடம்புல வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, எப்படியாவது வந்து ஆதியையும் பாரதியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நர்ஸு டாக்டர்லாம் வந்து செக் பண்ணி பார்க்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க உடம்புல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரகதத்தில் வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே அப்சர்வேஷன்லேயே வச்சுருப்போம். கொஞ்சம் அவங்க உடம்பு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, நல்லா தேறிடுச்சுன்னா நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்தெல்லாம் கும்பிட்றாங்க. இதெல்லாம் எதுக்குமா, நான் என்னோடய கடமையை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிடுறாங்க. நீங்கள் வந்து பாரதிக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் தான் இவரோட உடம்புல வந்து கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சிருக்கு. அதனால் அந்த நீங்கள் நன்றி சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரத்தனத்தை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே அந்த இடத்துக்கு வந்து மணி வந்து வராரு. மணிக்கு வந்து இந்த விஷயமே தெரியாது. அவர் தான் அந்த இதயத்தை வந்து மாற்றி வச்சாருன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரியாதுல்ல. அவர் வந்து நார்மலாக வந்து கேஷுவலாகவே வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்தவொடனே நம்ம இவர் எதுவுமே பேசலை, ரத்தனம் எதுவுமே பேசலை. பொறுக்கி பயலை, இப்படியாடா உண்டை வீட்டுக்காடா இப்படி துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கன்னத்தில் பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம மரகதமும் தனமும் போய் தடுக்கிறாங்க. அப்பா நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. நம்ம மரகதம் வந்து சொல்கிறாங்க, ஏங்க எதுக்குங்க மாப்பிள்ளையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் இருங்க, என்ன விஷயம் தெரியாமல் நீங்கள் பாட்டில் கை நீட்டிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் வந்து தடுக்கிறாங்க. என்ன விஷயம் தெரியாதா, இவன் பண்ண விஷயத்தை கேட்டால் நீயே அடிச்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்னங்க பண்ணார் நம்ம மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை இனிமேல் அவனை மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கள், விஷயத்தை சொல்லுங்கள், என்னங்க ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வாசுவோட இதயத்தை வந்து மாற்றி வச்சாங்கள்ல, அதில் மெயின் குற்றவாளி இவன் தான் இல்லை. அவங்க அந்த குடும்பத்திட்ட உள்ள காசு நல்லா கட்டுக்கட்டாக வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வாசோட இதயத்தை விற்றுருக்கான். நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, படுபாவி பைய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பழையபடி அடிக்க போகிறாங்க. ஏங்க நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம மரகதம் வந்து கேட்காங்க, என்ன மாப்பிள்ளை மாமா சொல்கிறது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காரு. அப்போயே வந்து மரகதத்துக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, சரி இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீசெண்டாக சொல்லிட்டாங்க. அடிக்கலை, எதுவுமே சொல்லலை. டீசெண்டாக வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் கொஞ்சம் நேரம் கூட என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, நின்னீங்கன்னா வேறு மாதிரி ஆகிப்போகிறோம், நீங்களாகவே இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து மணியை தான் காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. இதுக்கு மேலே நின்னா நம்ம மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டீசெண்டாக அந்த இடத்துலேருந்து தலையை குனிஞ்சிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மரகதம் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா தனத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கிட்டு பார்த்தா ஹஸ்பண்டு பக்கம் போகவா இல்லைன்னா அப்பா அம்மா கூட இருக்கவான்னு சொல்லிட்டு அவங்க தக்கன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க.